ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ஜின்ம நட்சத்திரம். இந்த படத்தோடைய கதைய பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து மக்கள் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவ தூதர்கள் எல்லாம் படைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் லூசிஃபர். லூசிஃபர் என்ன சொல்றாருன்னா, கடவுளே நீங்க வந்து மனுஷங்கள்லாம் படைச்சது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு இந்த மாரிலாம் நீங்க மூளைய குடுக்குறீங்க. இந்த மாரிலாம் விஷயம் குடுக்குறீங்க. அவங்கலாம் ரொம்ப வந்து செல்ஃபிஷ். ரொம்ப மோசமான ஆளுங்க. அவங்களலாம் இப்படி படைக்காதீங்க. நீங்க படைக்கிறது தப்பு. அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. இத கேட்டு கடவுளுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. "நீ என்னையே சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர ஒரு பாதாள செல்லுக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்க போன லூசிஃபரு செம டென்ஷன் ஆயிடுறாரு. "கடவுளே! என்னையா இங்க அனுப்பிச்சு விடுறீங்க? உங்களுக்கு பாருங்க மக்கள் எவ்வளவு மோசமானவங்கன்னு ப்ரூவ் பண்றேன். அவங்க கிட்டயே நான் பொறந்து அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீங்க எவ்வளவு மோசமான ஆளுன்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு லூசிஃபர் ஒரு சபதம் எடுக்கிறாரு. கட் பண்ணா சென்னைய காட்டுறாங்க. அங்க வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட லிவிங் டுகெதர்ல இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. நெறைய புரொடியூசர்லாம் பார்த்து கதை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆனா, ஹீரோயினிக்கு அப்பப்போ மோசமான கனவுலாம் வருது. ஒரு அம்மா, ஒரு புள்ள. அது ஒரு பேய் வேஷத்துல அடிக்கடிக்கு கனவுல வராங்க. இப்படி போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம காளி வெங்கட் நடிகர். அவரு ஒரு கதாபாத்திரம் அதுல பண்ணியிருப்பாரு. அவரு வந்து உடம்பெல்லாம் அடிபட்டு இவங்க வீட்ல வந்து, இது மாரி என் பொண்ணுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அவங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணி ஆவணும். அதுக்கு ஒரு 40,00,000 நான் வந்து குடுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா, என்கிட்ட காசு கிடையாது. என் கட்சி நிதியிலிருந்து நான் ஒரு 56,00,00,000 ஆட்டைய போட்டுட்டேன். அத வந்து ஒரு ஹைவே ரோட்ல வந்து பங்களா ஒண்ணு இருக்கு. அங்க நான் வந்து பதுக்கி வச்சிருக்கேன். ஆப்பரேஷன் தேவையான 40,00,000 மட்டும் எப்படியாவது இன்னும் 1 நாள் தான் இருக்கு. நீங்க எடுத்துட்டு போய் குடுத்துருங்க. மீதி இருக்கிற அமௌண்ட்ட நீங்களே சரி பாதியா பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அங்கேயே கண்ண மூடிர்றாரு. இத கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயினி, ஹீரோ இவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த பணத்த போய் எடுத்தாங்களா? எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய காப்பாத்துனாங்களா? இல்லையா? என்றத மீதி கத. ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு பீதி இருக்குங்களா? ஒரு திகிலான டைட்டிலா இருக்குங்களா? அதே மாரி தான். நீங்க வந்து திகிலா படம் பார்க்கணும்னா, இல்ல வந்து ரொம்ப சீட்டுக்கு முனையில உட்கார்ந்து படம் பார்க்கணும். ரொம்ப பயங்கரமான படம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு போகாதீங்க. ஏன்னா, அந்த பேர்ல மட்டும் தான் எஃபெக்ட் இருக்கும். நீங்க படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, வெறும் அப்செட்ல தான் இருப்பீங்க. படத்துடைய கதைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த பாப்பாவுக்கு ஹார்ட் ஆப்பரேஷன் பண்ணணும். அத டைரக்டர் நெனச்சிருந்தா, கா அந்த காளி வெங்கட் அ கேரக்டர அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருந்தா, படம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். அத விட்டுப்புட்டு, "பணம் இங்க இருக்கு. நீங்க போய் எடுத்துட்டு போய் அங்க கட்டுங்க." அப்படின்னு ஒரு ஸ்கிரீன் பிளே ஒண்ணு பண்ணியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. தயவு செய்து படம் எடுக்க தெரிஞ்சா எடுங்க. எடுக்க தெரியலையா, எடுக்க தெரிஞ்சவங்ககிட்ட காசு குடுத்துட்டு ஓரமா போய் படுங்க.